உலகத்தில் ஒருவருக்கும் பசி வரக்கூடாது. அன்னம் எப்போதும் கிடைக்க வேண்டும். இதை பிரார்த்தித்து சிவபெருமானுக்கு அன்னம் ஊற்றி செய்யப்படும் அபிஷேகத்துக்குப் பெயர் அன்னாபிஷேகம். இதன் அர்த்தம் தெரியுமா? அன்னம் என்றால் உணவு. உணவு என்றால் உயிர். உணவை தெய்வமாக மதிக்கும் பாரம்பரியத்தை சிவபெருமான் வழியே நமக்கு கற்றுக் கொடுத்ததே இந்த அன்னாபிஷேகம். இது பெரும்பாலும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படுகிறது. முக்கியமாக திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, திருப்பரங்குன்றம், காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில், இலங்கையின் மண்டைதீவு சிவன் கோவில் போன்ற இடங்களில் மிகப்பெரிய திரளாக நடக்கும். சிவலிங்கத்திற்கு முதலில் பால், தயிர், பன்னீர், தென்னை நீர், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்வார்கள். அதற்கு பிறகு சுத்தமான வெள்ளை அரிசி, சில இடங்களில் சமைத்த அன்னம், காய்கறிகள், பழங்கள் கொண்டு சுற்றிலும் முழுக்க மூடி அபிஷேகம் செய்கிறார்கள். அதை பார்த்தாலே ஆனந்தம் அடங்காத நிலை வரும். இந்த வழிபாடு சிவபெருமானிடம் உலகில் யாருக்கும் பசி வரக்கூடாது என்ற அன்பு பிரார்த்தனையை செலுத்துகிறது. அதனால்தான் இந்த அபிஷேகம் பார்த்தாலே பாவ நிவாரணம், வீட்டில் வளம், குடும்பத்தில் ஆரோக்கியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அன்னம்தான் பரம பிரசாதம். உணவை வீணாக்கக்கூடாது என்று நேரடியாக உணர வைக்கும் வழிபாடு இதுதான். ஒரு முறை இந்த அன்னாபிஷேகத்தை நேரில் பார்த்தால் நம் மனசே தெய்வீகமானதாகிவிடும். இதை பார்ப்பதாலே பாவ நிவாரணம் கிடைக்கும், பசியில்லாத உலகம் கிடைக்க பிரார்த்தனை நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. உணவு தரும் அன்னபூர்ணா தேவியின் அருளும் சிவபெருமானின் ஆசீர்வாதமும் சேரும் அன்னம்தான் பரம பிரசாதம். உணவை வீணாக்கக்கூடாது என்று நேரடியாக உணர வைக்கும் வழிபாடு இதுதான். ஒரு முறை இந்த அன்னாபிஷேகத்தை நேரில் பார்த்தால் நம் மனசே தெய்வீகமானதாகிவிடும். இந்த மாதிரி தெய்வீக அர்த்தமுள்ள பதிவுகள் வேண்டுமென்றால் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.